நம்ம அதிமுகவில் இருக்கிற அதிமுகவா அப்படி ஒரு கட்சி இருக்குது, இந்த மாதிரி தான் கொஞ்ச நாள்ல கேட்க வேண்டிய நிலைமையா மாறிடும் போல. ஏன்னா அந்த அளவுக்கான பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. சரி, இதுக்கிடையில என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா, எடப்பாடி அவர்கள் அவர் பையனை கூட்டின்னு வந்து பதவி கொடுக்குறாராம்பா. அதுதான் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம சி.வி. சண்முக அண்ணனும் சரி, விஜயபாஸ்கர் அண்ணனும் சரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனை வெறும் இங்க மட்டும் இல்லாம ஒட்டு மொத்தமா கிளம்பி இருந்துச்சு. எல்லா ஊடகங்களையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, எப்பேற்பட்ட ஒரு கட்சி, எல்லாரும் அம்மாவும் சரி எம்ஜிஆரும் சரி பாதுகாத்த கட்சியா இருந்துச்சு, இன்னைக்கு ஊர் ஃபுல்லா நார் அடிக்கிறாங்களே, காணாம போது. இங்கிருந்து எல்லாரும் மற்ற கட்சியில இருந்து இங்க வரணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஆனா இங்கிருந்து எல்லாரும் வேற வேற கட்சி புது கட்சிக்கெல்லாம் போய் சேர்றதுக்கு பாக்குறாங்களே, என்னதான் நிலைமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்க்கலாம். இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வாங்க. வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது நம்ம அதிமுகன்ற கட்சியே காணாம போயிடும் அப்படின்ற சூழல்ல தான் எல்லாரும் ஒரு விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனான மித்துனுக்கு வந்து எல்லா பதவிகளும் கொடுக்க பாக்குறாரு, அதுலயும் குறிப்பா வந்து இளைஞர் அணியை கொடுக்க பாக்குறாரு, மித்துன் அவர்களை அரசியலுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக தான் இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல அவர் ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா நான் என் மகனை கொண்டு வரதுக்குலாம் நான் பார்க்கல, என்னுடைய வேலையும் அது கிடையாது, என் மகன் கண்டிப்பா அதிமுகல எந்த ஒரு பொறுப்பும் அவருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜயபாஸ்கர் அண்ணனும் சரி சி.வி. சண்முக அண்ணனும் சரி குடும்ப அரசியலை திரும்ப கொண்டு வர பார்க்குறாங்க, இப்படி கொண்டு வரது பெரிய அளவில் மனம் வருத்த தரக்கூடிய ஒரு செயலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகல எடப்பாடி அண்ணனை தவிர மீது எல்லாரும் வெளியே போயிடுவாங்க போல அப்படியான ஒரு சூழ்நிலை நிலவுது. ஆனாலும் எடப்பாடி அண்ணனுக்காக, எடப்பாடி ஐயாக்காக மிகப்பெரிய ஒரு கூட்டமே இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் அவர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு, அவருடைய பவரை வந்து காட்டிக்கிட்டே இருக்காருன்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருக்காருல்ல, அதிமுக பிடிச்ச சாபக்கேடு நீங்க தான்ப்பா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, எடப்பாடி ஐயா போட்ட பிச்சையில தான் வந்து நீங்களே சண்முகம் அவர்கள் நீங்களே ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இப்போ ஒருத்தர் வந்து தலைவரோட பிச்சையால் தான் நீ இருக்கிற அப்படின்னு சொல்றதுக்கான முக்கிய காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவர் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பேசியிருப்பார். என்ன பேசியிருந்தாரு தெரியுமா? அவர் சொல்லியிருந்தாரு, அதாவது பாமகவுடைய பிச்சையில தான் அதிமுகவே ஜெயிச்சிச்சு, எடப்பாடியா நீங்களே ஜெயிச்சிங்க, அதில் நீங்கள் ரொம்ப கருத்தாக இருந்துக்கணும். என்னதான் தென் மாவட்டங்கள்லையும் வட மாவட்டங்கள்லையும் உங்களுக்கு சில வாக்கு சதவீதங்கள் இருந்தாலும் முக்கிய குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க வெறும் 5 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஏன் காரணம் என்ன? அவங்க போட்ட இதில் தான் இவங்க அதிமுகவே ஜெயிச்சாங்கன்னா 18 சீட்டு வாங்கினாங்கப்பா. இப்போ அந்த 18லயும் அவங்க ஜெயிச்சிருக்கணும்ல, ஏன் ஜெயிக்கல? இப்படி ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயா போட்ட பிச்சையில தான் வந்து நீங்களே ஜெயிச்சிங்க, நீங்க நின்று ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர் தோல்வி தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா, எடப்பாடி ஐயா தலைமை ஏத்தாரு 2017, அப்படி மிகப்பெரிய சத்தியாகிரக போராட்டங்கள் அப்படிலாம் கிடையாது, அற போராட்டம் ஊமை போராட்டம் அப்படி இப்படின்னு ஏதோ நடத்தி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு லாஸ்ட்ல எடப்பாடி ஐயா பதவி ஏத்தாரு, பொறுப்பேற்றாரு, அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக பதவி ஏத்தாரு. அப்ப இடையில ஓபிஎஸ் ஐயா கூட சேரும் போது பொதுச் செயலாளர் பதவியே கிடையாதுங்க, எப்படிங்க சின்னம்மாவை நீங்க அப்படி சொல்லலாம்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டாங்க. சரி ஏதோ இளவு எடுத்து போச்சு அப்படின்னு சொல்லி இப்போ அவர் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி அவர் பொறுப்பேற்ற நாள் முதல்ல இருந்து ஒரே ஒரு தேர்தலில் கூட இவங்க ஜெயிக்கவே கிடையாது. இது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும். ஆனாலும் முட்டு கொடுக்குறவங்க முட்டு கொடுப்பாங்களே. நம்ம அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இதுக்கு என்ன சொன்னார்னா, இந்த சட்டமன்ற தேர்தலில் 96,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரே ஆள் நம்ம எடப்பாடி ஐயா தான், தமிழ்நாட்டிலே மிக அதிகமான எண்ணிக்கையில் ஜெயிச்சது இவர் மட்டும்தான் இந்த சட்டமன்ற தேர்தலில், அப்போ பார்த்துங்கன்ட்டு. அங்கே ஒரு சூழ்ச்சி நடந்ததுனால ஜெயிச்சது தான் சொல்லி தாவேக்கா ஒரு பக்கம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் ஆளுங்க அங்கே நிற்கலப்பா, நிற்க விடாமல் நீங்கள் சதி பண்ணிட்டீங்க, அப்படி பண்ண சதியோட விளைவு இன்னைக்கு அவர் ஜெயிச்சிருக்கிறார், எங்கள் ஆளுங்க மட்டும் அங்கே மட்டும் விசில்ச்சுன்னா இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள்லாம் எந்த இடத்துல இருந்திருப்பீங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த மற்றும் பலர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்லாம் அந்த சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற அவர் தொகுதியை விட்டு வந்து நிக்க சொல்லுங்க பார்க்கலாம்னு சொல்லி விஜயனன்னு நேரடியா போட்டு தாக்கியிருக்காரு. அந்த மற்றும் பலர் தான் சொல்லுவார், வார்த்தை சொல்லாம சேலத்துக்கு பக்கத்துல அப்படின்னு சொல்லி எடப்பாடியை குறிப்பிட்டு சொல்லுவார். இதுதான் ரொம்ப
குறிப்பான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இது எல்லாமே எங்க வந்து நின்றுச்சு, இவங்க குறை சொல்றது எப்படி வந்து நின்றுச்சு, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து திருமாவளவன் அவர்களை வந்து முதல் நிலையில நிற்க வச்சு முதலமைச்சராக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டு திருமாவளவன் அவர்களே இல்லை அது எந்த அளவுக்கு இங்கே ஆபத்து தரக்கூடியதுன்னு நமக்கு தெரியும் அப்படின்றதுனால அவர் விலகிட்டா அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பார். அது நடக்கிற காரியம் இல்லை, இப்போ இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்றத அவர் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பார். அதுக்கான காரணங்கள் என்ன ஏது அப்படின்றதெல்லாம். இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது, எப்படியாச்சும் பதவியில் இருந்துடணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் இருந்திருக்கு. அந்த பதவியே வேணாம், விரல வச்ச மையோட கரை கூட அழியினாலும் பரவாயில்ல, நம்ம ரிசைன் பண்ணிடுவோம், நமக்கு முக்கியமானது வந்துருச்சு, அதனால சோஃபா வந்து வீட்டில் இறங்கிச்சுன்னு சொல்லி இன்னைக்கு 4 சீட்டர் 5 சீட்டரா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கலாச்சிட்டு இருக்காரு. இந்த லட்சணத்துல தான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை இருக்கு. எல்லாரும் போறவங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, ஊடகங்கள்ல இருந்து எல்லாருமே என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி குடும்ப அரசியலை கொண்டு வர பாக்குறாரு. ஏன்னா எதிர்கட்சி மேல வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் பண்றாங்க. வாரிசு அரசியல் அப்படின்றது, வாரிசு அரசியல் பண்றதுல தப்பு கிடையாது. ஒரு வாரிசு வந்து அரசியலுக்குள்ள வர்றதுல தப்பு கிடையாது, அது அடியில இருந்து வரணும். மு.க. ஸ்டாலின் ஐயா வந்ததுல ஒரு ஏற்பு இருக்கு, உதயநிதி அவர்கள் வந்ததுல ஒரு ஏற்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் உள்ளுக்குள்ளே இருக்கவங்களே சில ஒரு மனக்கசப்புகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா எந்த இடத்துல ஆரம்பித்து எங்கேருந்து இது வரைக்கும் போராடி இருக்கும், எவ்வளோ ஈஸியாக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா எடுத்த உடனே ஒருத்தரால் போய் தேர்தலில் நிற்க முடியுது அப்படின்னா, இதுவே மு.க. ஸ்டாலின் ஐயா இருந்தால் அவர் மேயராகவும் இருந்திருக்காரு, மேயராக இருந்திருக்காரு. அப்போ அடிப்படையிலிருந்து மிசால உள்ள போய் இந்த அளவுக்கு போராடி வந்த ஒரு ஆள் ஸ்டாலின் ஐயா அவர்கள். அதுக்கப்புறம் ஏன்னா கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் வரப்ப நீங்கள் எங்கேயுமே குறை சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கான போராட்டங்களில் ஈடுபட்டவர் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஐயாக்கு அந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் சிக்கலான ஒரு செயல் தான். ஆனால் அவருடைய செயல்பாடுகள், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பெருமளவில் வரவேற்கக்கூடிய ஒரு செயல்கள் தான். நல்லாவே பண்ணியிருப்பாரு. அதுவும் அந்த ஸ்போர்ட்ஸ் துறையை எடுத்துக்கிட்டு, விளையாட்டு துறையை எடுத்துக்கிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் திரும்பி பார்க்க வச்ச ஆள் அப்படின்னு சொல்லலாம். செஸ் கேமும் இங்கே நடத்தினாங்க, செஸ் ஒலிம்பியாட்டுன்னு ஒன்று இங்கே நடத்தினாங்க. எப்போ அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது நம்ம நாடு, அதுவும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்குது, இன்னும் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதில் அதில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குது. அது மட்டும் இல்லை, கார் ரேஸ் நடத்தினாங்க. நம்மளாம் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம், கார் ரேஸ்லாம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குமா, இந்தியாவுக்குள்ளே நடக்குமா அப்படின்ட்டு. எல்லாம் மேலை நாட்டுகளில், அந்த பணக்கார நாட்டுகளில் நடக்கக்கூடியது. அப்போ விமர்சனங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆனா அந்த செஸ் ஒலிம்பியாட்டும் இந்த கார் ரேஸும் நடத்தினது தான் மிகப்பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் இங்க கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன் அப்படின்னா, அவர் அந்த வாரிசு வந்து செஞ்சது இங்க என்ன அப்படின்னா, வெறும் மேம்போக்குத்தனமான ஒரு விளையாட்டு மட்டும் நடத்துனாங்க. அது வெளிநாடுகள்ல போய் பேசும்போது என்னவா பேசுனாங்க, அது கார் ரேஸ் நடத்துனாங்க, அந்த இடம் தானே அது. இப்போ அந்த செஸ் ஒலிம்பியாட்டே அங்கே தானே நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எல்லாருடைய பார்வையும் அந்த பக்கம் திருப்பிச்சு. அப்போ நம்மளால இங்கே வந்து என்னன்னாலும் பண்ண முடியும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், நம்மளுடைய தொழில்துறை இந்த இடத்துல வளர்க்க முடியும். அப்படி தொழில்துறை வளர்க்கறது மூலயமா இங்கே இளைஞர்களுக்கு பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு தொழில் முன்னேற்றம் வழியா நாட்டை வளர்ச்சி பாதிக்கும். அதனால தான் இன்னைக்கு ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்ல இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் இதுவும் கூட. வெறும் ஆரம்ப காலகட்டத்திலேயே அதை நடத்தினாங்க, அதுக்கப்புறம் நடத்தினாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது நடத்தப்படலை. ஒரு வாட்டி செஸ் ஒலிம்பியாட் நடந்துச்சு, ஒரு வாட்டி கார் ரேஸ் நடந்துச்சு. அதுக்கு எப்போ நம்ம ரோடு குண்டு குழியமா இருக்கு, இங்கே எத்தனை வந்து கார் ரேஸ் நடத்துறீங்க, இந்த ரோட்டில் முடியுமா அது அப்படின்னு கேட்டப்ப அங்கே புது ரோடு போட்டு இதெல்லாத்தையும் நடத்த வச்சாங்க. அதுதான் கொண்டு வந்து இப்படி சேர்த்துச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு செயல். முதல் வருஷம் ஆரம்பிக்கிறாங்க, கடைசி வருஷத்தில் முடிக்கும் போது ரொம்ப அதிகமாக முடிச்சிருக்காங்க. இந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது கூட சொல்லியிருப்பாங்க பஸ்ஸுக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்ட்டு. பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 59 ரூபா நட்டம், 1 கிலோமீட்டர் வண்டி ஓடிச்சுன்னா அது 59 ரூபா நட்டமாக இருந்தது. இப்போ 1 கிலோமீட்டர் ஓட்டனா 53 ரூபா நட்டம். இது முக்கிய காரணம். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 59 ரூபா நட்டமாக இருக்கும் போது ஆண் பெண் 2 பேருமே டிக்கெட் வச்சு போனாங்க. இப்போ 53 ரூபா நட்டமாக இருக்கும் போது பெண்களுக்கு இலவச பேருந்து, மகளிர் விடிய பயணம் இருக்கு. அப்போ இது எல்லா வளர்ச்சியும் கொண்டு வர ஒரு முக்கியமான காரணமாக இந்த விளையாட்டுத்துறை அமைஞ்சது அப்படின்றது ரொம்ப முக்கிய பாயிண்ட்டும் கூட. இதில் அதை நம்ம தாராளமாக வரவேற்கணுமும் கூட.
அந்த மாதிரியான விஷயங்களை இங்க என்ன முன்னெடுக்க போறாங்க இப்ப இருக்கிற ஆட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. சரி, எடப்பாடி ஐயாவோட பையன் வந்தா ஏதாச்சும் செஞ்சிருவாரான்னு கேட்டீங்கன்னா அதுவும் பெரிய சந்தேகம் தான். ஆனா பின்னாடி இருந்து நிறைய வேலைகள் அவர் தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு எடப்பாடி ஐயாக்கு அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பேச்சுகள் இருக்கு. அதுவும் இல்லாம இளைஞர் அணியை வந்து அவர்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சையான பேச்சுகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜசத்தியன் இருக்காருல, ஐடி விங் வச்சிருக்காங்களே ஏடிஎம்கேக்கு, அது ஐடி விங்க்கு வந்து பெரிய தூணா இருக்கிறது ராஜசத்தியன். அவருடைய பதவியும் தூக்கி இவருக்கு கொடுக்க போறாங்க, ஒருவேளை அந்த பதவியை மாத்தி கொடுத்துருவாங்களோ மிதுன் அவர்களுக்கு அப்படின்ற பேச்சுகள் சர்ச்சைகள் ரொம்ப அதிகமா போயிட்டே இருந்துச்சு. இது போயிட்டு இருக்கும் போது எடப்பாடி ஐயா அதுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளியா ஒன்று வச்சாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா மிதுன் அவர்களுக்கு நான் எதையும் கொடுக்கல, அவர்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, அவர் வரவும் மாட்டார் இதுக்குள்ள, அவர் ஏதோ செயல்பாடுகள்ல இருக்கிறத பாக்குறீங்க, அதோட இருந்துப்பாரே தவிர அவர் கட்சிக்குள்ள வர்றதுக்கும் கட்சியில வந்த உடனே பொறுப்பு கொடுக்கறதுக்கும் இங்க செயல்பாடுகளே கிடையாது. இது வாரிசு அரசியலா மாறிக்கிட்டு இருக்கு. எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதாவும் காப்பாத்தின ஒரு கட்சி இது, இன்னைக்கு வாரிசு நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எடப்பாடி ஐயா பேசியிருக்காரு. இந்த பேச்சுக்களுக்கு அவர் கொடுத்த இந்த வரவேற்பு கடைபிடிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அம்மா சொன்னதே அவர் காப்பாத்தாம தான் போனாரு. எந்த காலத்திலயும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னாங்க, அதை காப்பாத்தல. அதை தாண்டி மோடியா லேடியான்னு பேசினாங்க. ஆனா இன்னைக்கு அங்க போய் காலில் விழுந்து கிடக்கிற ஒரு நிலைமை தான் எடப்பாடி ஐயாக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில இருந்து மாறி வருவாரா? அவர் இப்ப காட்டுற கட்சியில காட்டக்கூடிய இந்த கராரை வந்து அவர் மகனையும் உள்ள கொண்டு வராம அந்த கரார் காட்டுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. நீங்க அந்த கேள்வி உங்களுக்குள்ளேயும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான பதில் நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.